எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய மார்கழி மாதத்தில் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான பலன்கள், எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரப்பூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு விஷயம், சம்பாதிக்கிறதுன்றது எல்லாருமே பண்ணுவாங்க, எல்லாராலையும் முடியும். ஆனால் சாதிக்கிறது அப்படி கிடையாது. ஒரு சிலரால் மட்டும்தான் முடியும். ஒரு சில நேரத்தில் தான் அதுவும் சாதிக்கிறதுக்கு உண்டான தருணத்தை இந்த பிரபஞ்சம் தரும். அப்போது சிம்ம ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு வரக்கூடிய மார்கழி மாதம் சாதகமாக அல்லது பாதகமாக? மார்கழி மாதம் பிறக்கப்படக்கூடிய தருணம் மார்கழி மாதம் 1ஆம் தேதி சோமவாரன் சொல்லக்கூடிய சிவனுக்கு உகந்த நாள், திங்கட்கிழமை அதிகாலை சிவபெருமான் அவதரித்த நட்சத்திரம் சொல்லக்கூடிய திருவாதிரை நட்சத்திரத்தில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுது. சிம்ம ராசியாதிபதி சூரிய பகவான் சிம்ம ராசிக்கு 5வது பாவகம் தனகாரகனுடைய வீட்டில் வரக்கூடிய ஒரே மாதம் இந்த மார்கழி மாதம். சிம்ம ராசியாதிபதி சூரிய பகவான் சிம்ம ராசிக்கு 5வது பாவகம் தனகாரகனுடைய வீட்டில் இருந்து லாபஸ்தானத்தை பார்க்கக்கூடிய அற்புதமான மாதமும் இந்த மார்கழி மாதம். நம்ம நல்ல விஷயம், நம்ம நேரம், இது தெய்வ செயல்தான். ஏன்னா மீண்டும் இந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்டம் அற்புதம் வர்றதுக்கு எத்தனை வருஷம் ஆகுதுன்னு தெரியல. அப்படி என்ன சார் அதிசயம் இருக்க போகுது, அற்புதம் இருக்க போகுது அப்படின்னா, சிம்ம ராசிக்கு மட்டுமே லாபஸ்தானாதிபதியும் தனஸ்தானாதிபதியும் புதனாக வருவார். வேறு எந்த ராசிக்குமே அந்த மாதிரி ஒரு பிராப்தம் இல்லைங்க. ஒவ்வொரு ராசிக்கும் ராசிநாதன் ஒருத்தர் தான். அப்போது இந்த சிம்ம ராசிக்கு ராசிநாதன் யாருன்னு கேட்டிங்கன்னா சூரிய பகவான். இந்த சூரிய பகவான் வேறு யாருக்குமே ராசிநாதனாக வர்றதில்லைங்க. சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் சூரிய பகவான் ராசிநாதனாக வருவார். என்ன ஒன்றுன்னா, சிம்ம ராசியில் ஆணாக பிறந்திருந்தாலும் சரி, பெண்ணாக பிறந்திருந்தாலும் சரி, சொந்தம் பந்தம், அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, மாமன் மச்சான் 1000 பேர் இருக்கட்டுங்க, 1000 பேருக்கும் நீங்கள் உதவக்கூடிய இடத்துல தான் இருப்பீங்களே தவிர ஒருத்தர் கூட உங்களுக்கு உதவக்கூடிய இடத்துல இருக்க மாட்டீங்க. சிம்மராசியில் பிறந்தா நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்கணுமே தவிர மற்றவங்க கிட்ட வாங்கக்கூடிய ஒரு சூழல், அது நேர காலங்கள் கெட்டு போச்சுன்னா மற்றவங்ககிட்ட கடன் வாங்குகிறோம், செய்கிறோம், பண்ணுறோம், அது அப்பாற்பட்ட விஷயம். சிம்மராசி வந்து ரொம்ப ஹைக் கொடுத்தெல்லாம் நான் பேசலைங்கன்னு அதுக்கு சொல்ல வரல. சப்போர்ட் இருக்காது. தானாக கையூனி கரணம் போட்டு தான் மேலே வரணுமே தவிர இவங்களால் நான் மேலுக்கு வந்துட்டேனுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. 30 வயசு உங்களுக்கு ஆகுதா, ஒரு 4-5 வருஷத்தில் கொஞ்சம் பரவாயில்லையாக இருக்கிறீங்கன்னா 4-5 வருஷம் கடுமையான உழைப்பு போட்டிருப்பீங்க. 60 வயசு உங்களுக்கு ஆகுதா, 35 வருஷம் உழைப்பு போட்டிருப்பீங்க இப்போ இருக்கிற நிலைமைக்கு நீங்கள் வர்றதுக்கு. சரி, இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். ஏன்னா எல்லாமே எல்லாருக்கும் தெரியும். மார்கழி மாதத்தில் அப்படி என்ன சார் அதிசயம் இருக்குது, ஆச்சரியம் இருக்குதுன்னா, சிம்ம ராசியாதிபதி சூரியனோட தனஸ்தானாதிபதியும் லாபஸ்தானாதிபதியும் சொல்லக்கூடிய புதன் சேர்ந்து 9 நாள் பயணிக்கிறார். மாத தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா மார்கழி மாதம் 1ஆம் தேதி அந்த சோமவாரம் திங்கட்கிழமை அந்த தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா தனஸ்தானாதிபதி சிம்ம ராசிக்கு 4வது பாவகத்தில் அனுசம் நட்சத்திரம் சொல்லக்கூடிய சனி பகவானுடைய சாரத்தில் 3வது பாதத்தில் 4வது பாவகம் அனுச நட்சத்திரம். அனுச நட்சத்திரம்ன்றது எல்லாருக்கும் தெரியும். மகாலட்சுமி அவதரித்த நட்சத்திரத்தில் தனஸ்தானாதிபதி லட்சுமி தேவி, தனஸ்தானாதிபதி தனஸ்தானாதிபதின்றது யாருங்க, நமக்கு புதன். அந்த புதன் மகாலட்சுமி அவதரித்த நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய அனுச நட்சத்திரத்தில் லாபஸ்தானத்தில் வரார். மாத தொடக்கத்தில் 1ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரைக்கும் அந்த புதன் அங்கிட்டு இங்கிட்டு நகர மாட்டார், ஒரே இடத்துல தான் இருக்க போகிறார். 20ஆம் தேதி தான் 5வது பாவகத்துக்கு வரார். அப்போது சிம்ம ராசியில் பிறந்தவங்க நமக்கு ஒரு வாகனம் வாங்கினா நல்லா இருக்குமே, நாம் ஒரு சொந்த வீடு வாசல் வாங்கினா நல்லா இருக்குமே, மனசுக்குள்ளார ஆசைகள் இருக்க தானே செய்யும், எதிர்பார்ப்புகள் இருக்க தானே செய்யும். நம்ம மனசாலாச்சே, ஆசாபாசம் இல்லாமல் நம்ம இருப்போமா? இருக்க மாட்டோம். யாராக இருந்தாலும் ஏதாவது ஒரு தருணத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தை மேலே
நாட்டம் செலுத்தி தான் ஆகணும். அட நமக்காக நம்ம செலுத்துகிறோம், செலுத்தலை, நம்மளை சுற்றி உள்ளவங்களுக்காகவது நாம் ஒரு விஷயம் நம்ம வாங்குவோம் இல்லையா? அட நாம் எப்படி சொல்கிறது, ஹோட்டல் சாப்பாடு, ரோட்டு தூக்கம் அப்படி கூட போயிடலாம். ஆனால் நம்ம சங்கதிகள் அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லையா அப்படின்ற எண்ணத்தால் தான் நாம் என்ன பண்ணுவோம், ஒரு மனம் வாங்குவோம் இல்லையா? அதே மாதிரி நாம் நடந்து கூட போகலாம், பஸ்ஸில் கூட போகலாம். ஆனால் நம்ம சங்கதிகளுக்கு அந்த நிலைமை வரக்கூடாதே, அதனால் ஒரு பைக்கு வாங்கலாம், ஒரு காரு வாங்கலாம் அப்படின்ற எண்ணங்கள் வரதானே செய்யுது. அப்போது சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு தனஸ்தானாதிபதி குரு பகவானுடைய குரு பகவானுடைய பார்வை, தனஸ்தானத்தையும் குரு பகவான் பார்க்குறார். சிம்ம ராசிக்கு 10வது பாவகத்தில் இருக்கிறாரே குரு. சார் இதுக்கு முன்னுக்கும் குரு அங்கே தானே சார் இருந்தார், இதுக்கு முன்னுக்கு குரு அங்கே இருந்தாலும் தனஸ்தானாதிபதி லாபஸ்தானத்துக்கு வரலையே, இப்போ தானே வர்றாரு. இதுக்கு முன்னுக்கு சூரிய பகவான் 5வது பாவகத்துக்கு குரு பகவானுடைய வீடு தனகாரவனுடைய வீட்டுக்கு போகலையே, இந்த மார்கழி மாதம் தானே வராரு. அப்போது குரு பகவான் புத்திரஸ்தானாதிபதி 10வது பாவகம் தொழில் ஸ்தானத்தில் இருந்து தனஸ்தானத்தையும் பார்க்குறாரு, தனஸ்தானாதிபதி இருக்கக்கூடிய இடத்தையும் பார்க்குறாரு. இந்த அமைப்புகளால் மண்மனை யோகமும் இருக்குது, வாகன யோகமும் இருக்குது. இந்த நிமிஷம் உங்கள் மனசுக்குள்ளார அந்த எண்ணமே இருக்காது இந்த நிமிஷம். ஏன்னா ஒரு செயல் செய்யணும்னா அந்த செயல் செய்யறதுக்கான காசு பணம் இருக்குது அப்படின்றத விட அதுக்கான நேர காலங்கள் இருக்கணுங்க. எத்தனையோ பேர் கை நிறைய காசு பணம் வச்சுருந்து சொந்த வீடு வாசல் வாங்காதவங்களே நம்ம பார்த்துருக்கோம். கூலி வேலைக்கு போயிட்டு இருக்கிறேனுங்க, ஒரு நாளைக்கு 400 ரூபாய் தானுங்க சம்பாதிக்கிறேன், மாதத்துக்கே 12,000 ரூபாய்ன்றதை நான் சம்பாதிக்கிறேனுங்க, ஆனால் நான் சொந்த வீட்டில் இருக்கிறேனுங்க. இருக்காங்களா இல்லையா? அப்போது பணம்ன்றது 2வது பட்சம், அதுக்கான பிராத்தம் தான் வேணும். அந்த பிராத்தம் தான் சிம்மராசிக்காரங்களுக்கு இப்போ இந்த பிரபஞ்சம் தரப்போகுது. மண்மனை உருவாகிறதுக்குண்டான அனுகூலமும் வாகன யோகமும் இந்த பிரபஞ்சம் இந்த தருணத்தில் ஏற்படுத்தும், அதில் மாற்று கருத்து இல்லை. இன்னொரு விஷயமும் சொல்கிறேனுங்க, தனஸ்தானாதிபதியாகப்பட்ட புதன் செவ்வாவுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறாரு. அந்த செவ்வாதானுங்க மண்மனைக்கு அதிபதி. செவ்வாய் சனி பகவானுடைய சாரத்தில் இருக்கிறார். சிம்ம ராசியை சனி பகவான் பார்க்கிறார். சனி பகவான் தான் வாகன காரகன். அப்போது இது எல்லாமே நம்ம கூட்டி கழித்து பார்க்கும் பொழுது அந்த மண்மனை பிராத்தமும் வாகன பிராத்தமும் ஏற்படும். அது மட்டும் இல்லை, புத்திர செல்வம் இல்லாமல் எத்தனையோ தம்பதிகளுக்கு இடையிலேயே பலவிதமான சங்கடங்கள், ஏன் பிரிவினைகளை கூட இருக்கும். ஒரு விஷயம் நல்ல விதமாக யோசனை பண்ணாங்கன்னா 90% பிரிவினைகள் இருக்காது. நேர காலங்கள் ஒன்று சாதகமாக இருந்தால் எது வேணாலும் இந்த பிரபஞ்சம் செய்து கொடுத்துரும். நேர காலங்கள் சாதகமாக இருந்தால், நமக்கு நேர காலங்கள் பாதகமாக சாதகமான்ட்டு ஒரு ஜாதகம் பார்த்துட்டு நீங்கள் பிரிவினைகளுக்கு முடிவு பண்ணிங்கன்னா பரவாயில்ல. எடுத்த உடனே மருத்துவமனை போகலாமா, செக்கப் பண்ணலாமா, புத்திரபாக்கியம் இருக்குமா இருக்காதா? எத்தனையோ மருத்துவர்கள், யாரையும் தப்பாக சொல்லலீங்க, யாரையும் குறிப்பிட்டு சொல்லலீங்க, இவங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லைன்னு சொன்னவங்களுக்கு எல்லாமே ஒரு கட்டத்தில் குழந்தை பாக்கியம் இருந்திருக்குது. நல்ல விதமாக இவங்களுக்கு இருக்குதுங்க, மெடிக்கல் ரிப்போர்ட் சூப்பராக இருக்குதுங்க, ஆணுக்கும் பெண்ணுக்கும் எந்த குறையும் இல்லைங்க, கடைசி வரைக்கும் குழந்தை பாக்கியம் கொடுக்காமலே இருந்தது நம்ம பார்த்துருக்கோம். இந்த பிரபஞ்சத்துக்கு மீறிய ஒரு சத்தியமாக கிடையாது. விதியை நான் முழுமையாக நம்புகிறேன். அந்த அடிப்படையில் வரக்கூடிய மார்கழி மாதத்தில் புத்திர செல்வங்கள் நிறைகிறதுக்கும் சிறப்பான தருணம். தனஸ்தானாதிபதி சூரிய பகவானோட உங்கள் ராசியாதிபதியோட 20ஆம் தேதி போகிறார். புதனாதித்ய யோகம் எங்கிட்ட புதனாதித்ய யோகம் 5வது பாவகத்தில் புத்திரஸ்தானத்தில் புதனாதித்ய யோகம் உங்கள் முன்னோர்கள் செய்த பாவ புண்ணியத்தின் அடிப்படையில் பூர்வஸ்தானத்தில் இருக்கக்கூடிய முழுமையான அனுகிரகங்கள் உங்களுக்கு வரும். நிறைய பேருக்கு பூர்வ புண்ணிய சாபம் இருக்குதுங்க அப்படின்னு சொல்லி திருமணத்தர தடைகளோ, புத்திரபாக்கியத்தில் தடைகளோ, முன்னேற்றத்தில் தடைகளோ இருக்கு தானே செய்யுது. ஒரு பக்கம் ஜோசியம் பார்க்க போகிறோம், பூர்வ புண்ணிய சாபம் இருக்குது, ராமேஸ்வரம் போங்க, காசிக்கு போங்க, அங்கே போங்க, இங்கே போங்க, இந்த மாதிரியெல்லாம் நிறைய ஜோதிடர்களும் இருக்காங்க. போயிட்டு வந்த
ஜோதிடர்கிட்ட போய் ஜாதகம் பார்த்துட்டு வந்தவங்க காசிக்கு ராமேஸ்வரத்துக்கு அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டு வந்தவங்களும் இருக்க தான் செய்கிறீங்க. ஆனால் இந்த தருணத்தில் மார்கழி மாதத்தில் 100% உங்கள் வளர்ச்சி பிரமாதமாக இருக்க போகுது. அதில் மாற்று கருத்து இல்லை. என்னன்னா இந்த புதன் லாபஸ்தானாதிபதி தனஸ்தானாதிபதி சூரிய பகவானோடு சேர்ந்து 2 பேருமே ஒரே பாவகத்தில், அந்த நேரத்தில் சுக்கிர பகவானுடைய சாரத்தில் சூரியன் இருப்பார். அதாவது பூராடம் நட்சத்திரத்தில் புதன் சூரிய பகவானோடு சேரும் பொழுது பூராடம் நட்சத்திரம் 2வது பாதத்தில் சூரியன், மூலம் நட்சத்திரம் 1 பாதத்தில் புதன். சூரியனும் புதனும் ஒரு வீட்டுக்கு வராங்க, ஒரு வீட்டில் இணைவாங்க. ஆனால் சூரிய பகவானோட புதன் ரொம்ப பக்கத்து டிகிரிக்கு போக மாட்டார், ஆனால் அஸ்தமனம் ஆக மாட்டார். எப்பயுமே சூரிய பகவானோட எந்த கிரகமாக இருந்தாலும் 5 டிகிரிக்குள்ளார வந்துட்டாருன்னா அந்த கிரகம் அஸ்தமனம் ஆகிடும், அது பிரயோஜனமே இல்லை. ஆனால் சூரிய பகவானோட புதன் மார்கழி 20ஆம் தேதி சூரிய பகவானோட இணையும் பொழுது இவ்வளோ பக்கமாக இருக்க மாட்டாங்க, இவ்வளோ பக்கமாக இருப்பாங்க. கிட்டத்தட்ட அந்த கட்டத்தில், அதாவது ஒவ்வொரு பாவகத்துக்கும் 30 டிகிரி வரும். தனசில் 30 டிகிரி இருக்குதுன்னா அந்த 30 டிகிரியில் 23 டிகிரியில் வந்து சூரியன் இருப்பார், டிகிரியில் வந்து புதன் இருப்பார். அப்போ 2 பேருக்கு இருக்கிற வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 21 டிகிரி 20 டிகிரி வித்தியாசம் இருக்கும், ரொம்ப தூரம் இருக்குது. அந்த வகையில் இது முழுமையாக உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். ஏன்னா 5வது பாவகத்தில் இருந்து லாபஸ்தானம் சொல்லக்கூடிய 11வது பாவகத்தை பார்க்குறாங்க. 11வது பாவகத்துக்கு அதிபதியோடு சேர்ந்து இந்த அமைப்பு 100% சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு கட்டாயம் நல்ல அனுகூலத்தை தரப்போகுது. இன்றைக்கி பெரிய லெவலில் ஒரு கார்ப்பரேட் கம்பெனியாக இருக்கிறது எல்லாமே ஒரு காலகட்டத்தில் 1லேருந்து தான் ஆரம்பிச்சிருந்திருப்பாங்க. உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரர்னெல்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த பணக்காரர் தந்தையால் மேலுக்கு வந்தாங்க, தாத்தாவால் மேலுக்கு வந்தாங்க, இதெல்லாம் கரெக்டு. ஆனால் முதல்ல ஆரம்பிச்சிருந்திருப்பார் இல்லைங்களா? அவருடைய தாத்தாவோ அப்பாவோ முப்பாட்டனோ யாராக இருக்கட்டும், அவங்க 1லேருந்து தானே மேலுக்கு வந்திருப்பாங்க இல்லையா? இன்றைக்கி ஒரு பெரிய லெவலில் இருக்கக்கூடிய கார்ப்பரேட் நிறுவனம் வந்து அவங்க அப்பாவால் மேலுக்கு வந்தார், அவங்க அப்பாவால் மேலுக்கு வந்தாங்க, இருக்கட்டும். ஆனால் 3வது தலைமுறையாக ஒருத்தர் இருந்திருப்பார் இல்லையா, ஆரம்பித்தவர், அவர் 1லேருந்து தானே ஆரம்பிச்சிருந்திருப்பார் இல்லையா? என்னைக்கோ அவர் போட்ட விதை இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு விருட்சமாக இருக்குது. இதுதான் யதார்த்தமான 100% உண்மை. அப்போது இந்த நேரத்தில் சிம்மராசிக்காரங்க செய்யக்கூடிய ஒரு வேலை தான் 20 வருஷம் கழிச்சு, 30 வருஷம் கழிச்சு, 50 வருஷம் கழிச்சு மிகப்பெரிய ஒரு தருணமாக இருக்க போகுது. எங்கள் ஊரில் ஒரு பழமொழி உண்டுங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பழமொழிங்க. தென்னையை வச்சவன் தின்னுட்டு செத்தான், பண்ணையை வச்சவன் பார்த்துட்டு செத்தான்ட்டு. எத்தனை பேருக்கு இதுக்கு அர்த்தம் தெரியும்னு எனக்கு தெரியல. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, தென்னை மரம் வச்சா 5 வருஷம், குறைந்தபட்சம் 3 வருஷத்தில் பலன் கிடைச்சிரும், நம்ம சாப்பிட்டுட்டு போயிடலாம். பண்ணையை வச்சா, பண்ணன்றது பார்த்தீங்கன்னா பனைமரம், 30 வருஷம் ஆகும், 25 வருஷம் ஆகும், சரியா? அப்போ பார்த்துட்டு தான் போவாங்க. ஆனால் விதைச்சவன் போனாலும் அந்த பலன் மகனுக்கும் பேர பிள்ளைங்களுக்கு வரைக்கும் இருக்கும். தென்னை மரத்துக்கு ஆயுள் பாவகம் 60 வருஷம்னா பனைமரத்துக்கு ஆயுள் பாவகம் 200 வருஷம். அந்த மாதிரி ஒரு செயல் தான் சிம்மராசிக்காரங்க இந்த தருணத்தில் செய்ய போகிறீங்க. நான் சொல்லிவிட்டேனுங்க, செய்வீங்களா அப்படின்றது உங்களுடைய மனசு பொறுத்துங்க. ஏன்னா நேர காலங்கள் உண்மையிலே மிக சிறப்பாக இருக்குது. நான்லாம் சிம்மராசியில் பிறந்திருந்தேன்னா கரெக்டாக மார்கழி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து மார்கழி மாதம் 20ஆம் தேதிக்குள்ளார 20 தேதிக்கு மேற்கொண்டு 29 தேதிக்குள்ளார ஏதாவது ஒரு வகையில் ஒரு பெரிய ஒரு சூழலை உருவாக்கிவிடுவேன் அப்படின்னா அதுக்கான ஒரு தேடுதல் எடுத்துக்கிட்டு, அதாவது கடமையை செய், பலன் எதிர்பார்க்காத, பின்னுக்கு எதிர்பார்த்துக்கிடலாம், அந்த முயற்சி செஞ்சு விடுவோனுங்க. ஏன்னா பிரமாதமான நேரம், சாமி சத்தியமாக அருமையான நேரம். இதுக்கும் சில பேர் இருக்கிறாங்க, சார் 10வது பாவகத்தில் தொழில் ஸ்தானத்தில் குரு பகவான் வக்கரத்தில் இருக்கு, சாமி என்ன வேணாலும் இருக்கட்டும், இன்னைக்கு நீங்கள் விதைச்சி இன்றைக்கே எடுங்க நான் சொல்லலையே. இன்றைக்கி நீங்கள் செய்யக்கூடிய செயல் தானுங்க பின்னுக்கு மிகப்பெரிய ஒரு விருட்சமாக வரப்போகுதுன்னு சொல்கிறேன். மார்கழி மாதம் நிச்சயமாக சிம்மராசி நண்பர்களுக்கு அந்த மாதிரி தருணம் தான். நம்பிக்கை இருக்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க. 1.
அதே மாதிரி பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் சரியாகுமா? சரியாகிறதுக்கான ஒரு போகும் வழி வரும். உங்களுடைய சுய ஜாதகத்தை இந்த நேரத்தில் கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க. ஏன்னா சுய ஜாதகத்தின் தன்மை அறிந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. ஜோசிகார் சொல்லிவிட்டாருன்றதுனால நீங்கள் தூக்கி வாரி போட்டுட வேண்டாம். ஆற்றுல போட்டாலும் அளந்து போடணும். உங்கள் சுய ஜாதகத்தின் தன்மை அறிந்து, தசாபுத்தியுடைய தன்மை அறிந்து, அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. நிச்சயம் பிரமாதமான ஒரு நேரம் தரப்போகுது. இன்றைக்கி ஒரு கமெண்ட் படிச்சிடுங்க நம்ம சேனலில், எந்த ராசின்றது சரியான கவனிக்கலை சார். மார்கழி மாதம் நவம்பர் மாதம் 100% நல்லது நடக்குன்னு சொல்லியிருந்தீங்க. 100% இல்லை சார், 1000% சார் அப்படின்னாங்க. என் யூடியூப் சேனலில் 3ஆவதா 4ஆவதா அந்த கமெண்ட் இருந்தது. ஏதோ ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தானங்க படித்தேன். அந்த மாதிரி இது நடக்கும் அப்படின்ற எண்ணத்தை மனசில் விதைங்க. எண்ணம் தான், எண்ணத்துக்கு மீறிய ஒரு சக்தி வேறு எதுவுமே கிடையாது. கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. மார்கழி மாதம் உங்களுக்கான ஒரு மைதானம் இந்த பிரபஞ்சம் தரப்போகுது. அந்த மைதானத்தில் உங்களால் எந்த அளவு ஓட முடியுமோ ஓடுங்க. ஒருத்தர் பின்னுக்கு பிடிச்சி தள்ளுன்ற அவசியம் உங்களுக்கு இல்லை. ஒருத்தர் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகணுன்ற அவசியம் இல்லை. சொல்லப்போனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த இடத்துல நீங்கள் கிடையவே கிடையாது. நீங்கள் ஓடுங்க. நிச்சயமாக சாதகமான இடத்துக்கு வரதான் போகிறீங்க. நிச்சயம் இந்த நடக்க தான் போகுது. எது எப்படி இருந்தாலும் இந்த மாதத்தில் கிரக அமைப்புகள், கிரக பயிற்சின்றது பார்த்திங்கன்னா 2 கிரகம் தானுங்க. ஒன்று சுக்கிரன், இன்னொன்று நமக்கு புதன். சுக்கிரன் 6வது பாவகத்திலிருந்து 7வது பாவகத்துக்கு போய் தொழில் ஸ்தானாதிபதியை உங்கள் ராசியை பார்க்குறார். எப்போ? 13ஆம் தேதியிலிருந்து. நான் தொழில் நல்லா இருக்கும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், அடுத்த லெவலுக்கு போங்க, வெளியூர் போங்க, வெளிநாடு போங்க, வெளிநாடு சார்ந்த வேலைகள் செய்யுங்க, உங்களால் எந்த அளவுக்கு ஓட முடியுமோ ஓடுங்கன்னு தான் நான் சொல்கிறேன். அப்போ சுக்கிரன், கும்பத்துக்கு போகிற சுக்கிரன், கும்பம்னா என்னங்க? உங்கள் ராசிக்கு 7வது பாவகம் இல்லையா? கும்பத்தில் சனி பகவானோட சேர்ந்த தொழில் ஸ்தானாதிபதி உங்கள் ராசியை பார்க்குறார். புதன் தனஸ்தானாதிபதி உங்கள் ராசிநாதனோட சேர்றார். இது எல்லாமே நமக்கு நிறைவு கொடுக்கும், நிம்மதியை கொடுக்க போகுது, வளர்ச்சியை தரப்போகுது, வாழ்வாதாரத்தை தரப்போகுது, வாழ்க்கையை தரப்போகுது. அனுபவிச்சுக்கோங்க. சரியா? சரி நண்பர்களே, இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு சாதகமாக இருக்கணும் நான் நம்புறேனுங்க. இந்த பதிவு பற்றி உண்டான கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.